ஜெய் ஆசியம் மெராசார்ஜ் நியூட்ரிசார்ஜ். வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாங்க. ஸோ இது ஒரு அருமையான ப்ராடக்ட். ஏன் இந்த ப்ராடக்ட் அருமையான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு மாத்திரை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய உயிரை வாங்கக்கூடிய நோய்களை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆன்சர் இஸ் எஸ். ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறது வந்து ஒமேகா. யார் ஒருத்தங்க ஒமேகா இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ, சரியா, எதுல ஒமேகா இருக்கோ அதை சாப்பிடுறாங்களோ, நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக், கேன்சர் இப்படி நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து வர விடாம தடுக்க முடியும். ஒமேகாங்கிற சத்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு சத்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுவே மெயினா ஒமேகா 3, ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 இருக்கும். சரியா, அந்த ஒமேகா 3க்கு தான் ரொம்ப பெனிஃபிஷியல் ஹேபிட் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும் ஒமேகா 3க்கு. அப்படிப்பட்ட ஒமேகா 3 வந்து எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஜ்லயும் தேவைன்னு சொல்றாங்க. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை பண்ணாலும், அந்த ஒரு சத்த வந்து எல்லா ஸ்டேஜ்லயும் நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும். சரியா? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருக்கோங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கு, முடி கொட்டுது, அவங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, வயிறு வலி பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நீங்க எப்பேற்பட்ட ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, ரொம்ப நீங்க வந்து ஹெல்த்தியா இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு நியூட்ரிசார்ஜ்ல வெஜ் ஒமேகா வந்து தாராளமா கொடுக்கலாம். அந்த ஒமேகா 3க்கு அப்படி என்ன ஒரு நல்ல தன்மை உண்டு, இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஒமேகா 3னா எனக்கு என்னன்னே தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த 1 மணி நேரத்துல உங்களுக்கு ஒமேகா 3 பத்தி ஃபுல்லா டீடைலா தெரிஞ்சிரும். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டைமண்ட் சார் சொன்னபடி ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆர்சிஎம்ல நீங்க இருக்கீங்களா? யூஸ் த ப்ராடக்ட். சரியா? நியூட்ரிசார்ஜ் வெர்ஜிமோகாவை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு வந்து என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு தெரிய வரும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பிரச்சனைக்கு போல மேல சொல்லுவேன். நியூட்ரிசார்ஜ் வெர்ஜிமோகாவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மாத்திரை எடுக்கிறதுனால இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனை நான் சொல்லுவேன். அது எப்படிங்க ஒரு மாத்திரைக்கும் ஒரு ஹார்ட் அட்டாக்கும் அவ்வளோ ரிலேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்ப பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சயின்ஸ் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கொஞ்சம் தெரியணும், புரியணும். உடம்புல என்ன நடக்குது, சாப்பிட்டா நம்ம டயட் எப்படி நடக்குது, நம்ம உடம்பு எப்படி மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களே உங்க உடம்பு எல்லாருமே பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். அதுக்கு எப்படி ஒமேகா 3 ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒமேகா 3னா ஒரு நல்ல கொழுப்புங்க. சரியா? இது தேவைப்படுகின்ற கொழுப்பு. கொழுப்புன்னு கேட்டாலே நீங்க என்ன நினைக்கணும்னா, ஐயோ கொழுப்பா? நல்லது இல்லையே. நீங்க எப்படி நல்லதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. சரியா? சோ கொழுப்பு ஆட்டும் நம்மளுக்கு தினந்தோறும் தேவை. நல்ல கொழுப்பு. சரியா? நான் சொல்றது வந்து நல்ல கொழுப்பு நம்ம உடம்புக்கு தேவைப்படுகின்றது. அதுதான் நம்மள வந்து புரொடெக்ட் பண்ற மாதிரி. சரியா? அப்ப ஒரு உடம்புல கொழுப்பு சத்தும் இருக்கணும். கொழுப்புங்கிறது ஒரு சத்து. அதுல நல்ல கொழுப்பு தான் இருக்கணும். கெட்ட கொழுப்பு இருக்கக்கூடாது. சரியா? இந்த நல்ல கொழுப்ப குடுக்குறதற்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒமேகா 3 நிறைஞ்ச சாப்பாட, ஒமேகா 3 சப்ளிமெண்ட்ட இன்னைக்கு நான் எடுத்துக்கல. என் உடம்புக்கு நல்ல கொழுப்பு கிடைக்குமா? என் உடம்புக்குள்ள ஒமேகா 3 சத்து போகுமா? வேற சத்து எதையாச்சும் குடுக்குறேன். அதுக்கு பதிலா நான் வந்து புரோட்டீன்ஸ் நிறைய குடுக்குறேன், விட்டமின்ஸ் குடுக்குறேன், மினரல்ஸ் குடுக்குறேன். ஈடுபடுத்திக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுங்க. அதுதான் உண்மை. சரியா? நீங்க இப்படி தெராஸ்ல வந்து இங்கிட்டு ஒமேகா 3 வச்சீங்கன்னா, அதுக்கு ஈடுபடுத்துறதுக்கு ஒமேகா 3 மட்டும் தான் உண்டே தவிர, வேற சத்த குடுத்து நம்மளால டேலி பண்ண முடியவே முடியாதாம். அந்த அளவுக்கு ஒமேகா 3 இஸ் எ மெயின். ஏன் மெயின்னு சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்பு எதால ஆனவை? செல்லால் ஆனவை. சரியா? செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸ், அந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஒவ்வொரு ஆர்கன்ஸா கண்ணு, மூக்கு, வாய், அப்புறம் உள்ள இருக்கிற லிவர் எல்லா உறுப்புகளுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டி 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 செல்லா சேர்ந்துதான் அப்படி ஆயிருக்கு. சரியா? அப்ப கோடிக்கணக்கான செல் எல்லாம் சேர்ந்ததான் நம்மளுடைய ஒரு உருவம் நமக்கு கிடைச்சிருக்கு, ஹியூமன் பாடி. ஸோ அந்த ஹியூமன் பாடியில அந்த ஒவ்வொரு செல்லையும் அந்த செல் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ல வந்து நீங்க மைக்ரோஸ்கோப் வழியில பார்க்கும்போது அது எப்படி தெரியும்? அந்த செல்லோடைய அந்த பவுண்டரின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த செல்லோடைய பவுண்டரியில எல்லாம் அது என்ன இருக்கு, என்ன சத்து நிறைஞ்சிருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒமேகா 3ங்கிற சத்து நிறைஞ்சிருக்கும். சரியா? அப்ப நமக்கு எதுக்கு மெயின்? ஒவ்வொரு செல்லுக்கும் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டிய தூக்கி வச்சுட்டீங்க. வச்சுட்டு அந்த செக்யூரிட்டிட்ட நம்ம சொல்றோம், எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் தான் உள்ள அனுமதிக்கணும். வேற யாரையும் வீட்டுக்குள்ள நீங்க விட்றாதீங்க அப்படின்னு சொன்னா, அந்த செல்ல என்ன பண்ணும்? அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுவாரு?
தெரியாதவங்க யாராச்சும் உங்களை பார்க்க வந்தாலும் இல்ல சார் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, உங்களை விட மாட்டோம்னு விட்டுருவாங்க. சரியா? அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிம்மதியா இருக்கும். யாரும் நம்மள வரமாட்டாங்கப்பா, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கப்பா. செக்யூரிட்டிய தாண்டி உள்ள ஒரு திருடர்களும் வரமாட்டாங்க, தெரியாதவங்களும் வரமாட்டாங்க. நீங்க நிம்மதியா உள்ள தூங்குவீங்க. அதே மாரிதாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் செல்லால உங்களுடைய ஒவ்வொரு செல்லுலயும் அந்த செல்லுடைய பவுண்டரியில ஒமேகா 3ங்கிற சத்து நிறைஞ்சு இருந்துச்சுன்னா, அது ஒரு செக்யூரிட்டி மாரி ஆக்ட் ஆகும் உங்களுடைய செல்லுக்கு. நீங்க கிருமிகள், நீங்க சுவாசிக்கும்போது கிருமிகள், தூசி, அ இந்த கிருமிகள் எல்லாத்தையும் உங்க உடம்பு உள்ள விடுறதற்கு அனுமதிக்காதான் ஒமேகா 3 எந்த செல்ல நிறைஞ்சிருக்கும் போது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒமேகா 3 நீங்க சாப்பாட்டுல எடுத்துக்கல. சத்துள்ள சாப்பாடே நீங்க குடுக்கல. அப்போ உங்க செல்லுல ஒமேகா 3 இருக்காது. ஒமேகா 3 இல்லன்னா உங்க செல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேமேஜ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆகப்போது, ஒரு கிருமி உள்ள போகுதுன்னா, அத தடுத்து நிறுத்த தெரியாது. நம்ம உடம்பே வந்து அழகா கடவுள் எப்படி படைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோட தான் படைச்சிருப்பாங்க. எது செஞ்சாலும் அதுவே ஆக்ட் ஆயிக்கிறோம். சரியா? இப்ப நம்ம வந்து நீங்க வெளிய போறோம். யாருக்கு என்ன நோய், என்ன கிருமி இருக்குன்னு தெரியாது. அப்ப எல்லாருக்கும் தானே அஃபெக்ட் ஆகும். சரியா? இப்ப கொரோனா வந்து எல்லாரும் செத்து போயிருக்கணும்ல உலகத்துல. ஒரு மனுஷன கொல்லுதுன்னா, எல்லாரும் தானே செத்து போயிருக்கணும். எல்லாருமே செத்து போகலல்ல. இப்ப யாரெல்லாம் செத்து போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியா உள்ள போயிருக்கு. அப்ப நமக்கு உள்ள போகலையாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள போறதுக்கு அந்த கிருமி உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா காத்துல தானே அந்த கிருமி பறந்துச்சு. அப்ப காத்துல இருக்கும்போது நம்மளும் தானே அந்த உலகத்துக்குள்ள இருக்கோம், சுவாசிக்கிறோம். உலகம் ஃபுல்லா தானே அந்த கிருமி பரவுச்சு. அப்ப சைனால இருந்து இங்க வந்து பரவுது அப்படிங்கும்போது, நம்மளுக்கும் உடம்புக்குள்ள போயிருக்கும். போகாமலாம் இருந்திருக்காது. என்னதான் நம்ம இதா இருந்தாலும். பட் யாருக்கெல்லாம் இந்த ஒமேகா 3 நிறைஞ்சிருக்கோ, அவங்களுக்கு என்ன பண்ணும்னா, அந்த செல் அ ஐயோ வேற ஏதாவது கிருமி நான் உடம்புக்குள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தியிருக்கும். சரியா? அப்ப சத்து இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கிருமி உள்ள போயிருக்கும். ஒமேகா 3 இருந்துச்சுன்னா, அந்த கிருமிய வந்து நமக்கு உள்ள விடாது. இந்த கிருமி மட்டும் கிடையாது. கொரோனா வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்கேன். உலகத்துல இருக்கிற எந்த ஒரு கிருமியாக இருந்தாலும் சரி, நீங்க தண்ணி குடிக்கும்போது, சுவாசிக்கும்போது, சாப்பிடுற சாப்பாட்டுல, பக்கத்துல இருக்கிறவங்க மூச்சு விடும்போது, அவங்க தும்மும்போது, இது மாதிரி எல்லாம் கிருமிகள் வந்து நம்ம உடம்புக்குள்ள போய்க்கிட்டு தான் வருது. இதெல்லாம் இல்லாம வாழ போறேன்னு சொன்னா நம்ம இந்தியால இருந்துட்டு முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நம்மள சுத்தி இருக்கத்தான் செய்யுது. நீங்க யூஸ் பண்ற தினந்தோறும் யூஸ் பண்ற செல்போன்ல எவ்வளவு கிருமி இருக்கும்னு தெரியுமா? ஏன்னா நம்ம போட்டு துவைச்சு வைக்கிறது இல்லையே. நம்மளுடைய பெட்ட டெய்லி நம்ம துவைச்சு காய போடுறது இல்லையே. அப்ப அதெல்லாம் கிருமி இருக்கத்தான் செய்யும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒமேகா 3ய குடுத்துருங்க உங்க உடம்புக்கு. அவ்வளவுதான். அப்ப ஒமேகா 3 இல்லன்னா, உங்க உடம்பு அது சிம்ப்டம்ஸ் காட்டுமா? ஒமேகா 3 எனக்கு இருக்கா இல்லையா? எப்படி காட்டும்னு கேட்டீங்கன்னா, அழகா காட்டுமாம். எப்படி காட்டும்னா, ரொம்ப சோம்பலா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. யாருக்கெல்லாம் உங்க உடம்புல ஒமேகா 3ங்கிற சத்து கம்மியாகுதோ, உடனே உடம்பு என்ன பண்ணும்னா, பயங்கர டயர்ட் ஆகுவீங்க. எனர்ஜியே இருக்காது. ஒரு மாதிரி உடம்பு, கை, கால் எல்லாம் உங்களுக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும், வலிச்சுக்கிட்டே இருக்கும், வலிச்சுக்கிட்டே இருக்கும். மெயினா யூ வில் ஹேவ் நோ எனர்ஜி. லோ எனர்ஜியா இருக்கும். சரியா? இந்த சிம்ப்டம்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ, நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவ எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுங்க. சரியா? ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்ளோ நாள் நீங்க ஒமேகா 3ங்கிற சத்த குடுக்காததுனால, உங்க உடம்பு எப்பவுமே டயர்டா, எனர்ஜியே இல்லாம இருக்கு. இந்த சத்த குடுத்துட்டா, திரும்ப உங்க உடம்பு சத்து பயங்கரமா எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிரும். சரியா? அப்ப அடுத்து நான் சொன்னேன் இல்லையா? ஒரு 10, 20, 30 பிரச்சனை போல நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுத்தா சரியாகும்னு. அந்த ஒரு 30 பிரச்சனைகள நான் அடுத்தடுத்தா சொல்லப் போறேன். நீங்க இது எல்லாத்தையும் மைண்ட்ல வாங்கிக்கோங்க. உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களே உங்க உடம்ப எல்லாருமே பார்த்துக்கலாம். என்ன வயதாக இருந்தாலும் சரி. சரியா? அப்போ ஒமேகா 3ங்கிறது எதுக்கு மெயின்னா, இருதயத்திற்கு மெயின் ரொம்ப. நம்மளுடைய உலகத்துல எந்த கண்ட்ரிய பார்த்தாலும் டாப் ரேட்டட் டிசீஸ். எந்த நோய் வந்து மக்கள் இறந்து போறாங்க நெறைய பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வந்து தான் எல்லாருமே இறந்து போறாங்க. அப்ப அப்படி என்ன நடக்குது? ஏன் இவ்ளோ வருஷம் தாண்டி வந்துட்டோம். எதோதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப ஏன் ஹார்ட் அட்டாக் ஏன் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாதா? ஹார்ட் அட்டாக் வர வைக்காம மனுஷனுக்கு பண்ண முடியாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ணலாம். அது ரொம்ப ஈஸி. அ நம்மளுடைய டயட், நம்மளுடைய ஹேபிட்னால தான் மாறுது. அது ஏன் மாறுதுன்னு நான் சொல்றேன். இருதயத்திற்கு நியூட்ரிசார்ஜ் வென்சோமெகா நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% நல்லது.
நம்ம உடம்புக்குள்ள ரத்தம் தலையில இருந்து கீழ் பாதம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. திரும்ப அப்படியே ரத்தம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் ரத்தத்து வழியா தான் சத்து போகுது. ரத்தம் முக்கியமான்னு கேட்டீங்கன்னா முக்கியம். அப்ப ரத்தம் போற அந்த குழாய்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பிளாக்கேஜும் இல்லாம ஃப்ரீயா இருக்கணும். சரியா? அப்ப கொழுப்பு உள்ள போய் அடைக்க, அடைக்க, அடைக்க ரத்தம் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போறது கஷ்டப்படும். அப்ப ரத்தம் போலனா ஒரு இடம், ஒரு உறுப்பு வேலை பார்க்காதா அப்படின்னு கேட்டா வேலை பார்க்காது. அப்ப ரத்தம் எல்லா இடத்துக்கும் சீரா ஓடணும்னா சீரா ஓடணும். சரியா? அப்ப நீங்க வேலையும் செய்யணும், சத்துள்ள சாப்பாடும் சாப்பிடணும். இது 2யும் சேர்த்து பண்ணும்போது தான் உங்களுக்கு ரத்தம் கரெக்ட்டா ஓடும். உள்ள கொழுப்பும் இருக்காது. அப்ப ஒமேகா 3 சாப்பிடுறது என்ன பண்ணும்னா, கெட்ட கொழுப்ப கரைக்கும்பாங்க. இதுதானே வேணும். ஆயில சமைக்காம யாராச்சும் ஃபுல்லா அவிச்சது, ஆ பொரியலே இல்லாம வெறும் அவிச்சது தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா இல்ல. நம்ம சாப்பிடுறதுல வந்து ஆயில்ல ஃப்ரை அதாவது ஆயில் ஊத்தி தான் கடுகு, உளுந்தம் பருப்பு எல்லாம் போட்டு தான் நம்ம தாளிக்கிறோம். அப்ப அது எண்ணெய். கடையில நீங்க ஏதாச்சும் ஒண்ணு மிக்சர் இதெல்லாம் வாங்குனீங்கன்னா, அது ஆயில்ல தானே போட்டு ஃப்ரை பண்ணிருப்பாங்க. அப்போ உங்க உடம்புல ஓரளவுக்கு எண்ணெய் வந்து பிசுக்கு வந்து ஒட்டதான் செய்யும். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய ரத்த குழாய்ல அந்த ரத்தம் போற அந்த டியூப்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா, உள்ள இப்படி கட் பண்ணி பார்த்தோம்னா, ரொம்ப சீரா அப்படிலாம் இருக்காது. அங்கங்க கொழுப்பு அடைச்சுதான் இருக்கும். எவ்வளவு அடைக்குது, எவ்வளவு இத அடைச்சத நம்ம எடுத்து விடுறோம். இதுதாங்க மெயின். சரியா? அப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு நாள் ஐயோ! திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒரு நாள்ல வராது. நீங்க நேத்து புரோட்டா சாப்பிட்டுருப்பீங்க, பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க. அப்ப இன்னைக்கு வந்துருச்சு. நேத்து சாப்பிட்ட புரோட்டா தானங்க ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு 20 வருஷம் ஆகும். சரியா? நீங்க எந்த ஒரு பெரிய நோய்களாக இருந்தாலும், ஒரு நாள்ல நடக்கிற ப்ராக்ரஸ் கிடையாது. உங்க உடம்புக்குள்ள இந்த கொழுப்பு இந்த பிக்சர்ல காட்டியிருக்க மாரி அடைக்கணும்னா, 15ல இருந்து 20 வருஷம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா தான் அடைக்கும். அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் மெயினு. சரியா? அப்ப யாரெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஆயில் தாங்க நான் வீட்ல நெறையா சேர்க்கிறோம். நான் வெளியில சாப்பிடுறேன். நான் ஒரு 5 வருஷம் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்தேன். ஹோட்டல்ல தான் சாப்பிடுறேன். இப்பவும் நான் அப்பப்ப மீட்டிங்ன்னு போறேன். வீட்டு சாப்பாடு ரொம்ப சாப்பிட மாட்டேன். இப்படி சொல்ற நபர்களுக்கு அனைவருக்கும் உள்ள கொழுப்பு படிஞ்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா, படிஞ்சு தான் இருக்கும். டெபாசிட் ஆகி தான் இருக்கும். இத எப்படிங்க நான் கரைக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, இப்ப ஒரு இடத்துல உங்களுக்கு இங்க அழுக்கு இருக்குன்னா, சோப்ப போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிளீன் பண்ணிருவோம் குளிக்கும்போது. பட் உள்ள எங்க கொழுப்பு, எங்க அடைச்சிருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? எவ்வளோ பெர்சன்டேஜ் அடைச்சிருக்குன்னு தெரியாது. இப்போ ஒன்ஸ் எப்ப எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹார்ட்டுக்கு போற வால்ஸ்ல எல்லாத்துலயும் ரத்தம் போக முடியாதபடி ஒரு 90% பிளாக், 95% பிளாக் வந்துருச்சுன்னா ரத்தம் போகாது. அப்ப ரத்தம் போகாம அத எப்படி பம்ப் பண்ணும்? அப்ப வேலை நிறுத்தத்தான் செய்யணும் அது. சரியா? அப்ப அத நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாங்கிற ஒரு மாத்திரைய குடுத்து, இவ்ளோ நாள் உங்களுக்கு படிஞ்சிருந்த கொழுப்பை கரைக்க முடியும். ஒமேகா 3ய சாப்பிட, சாப்பிட, சாப்பிட நீண்ட நாள் இருந்த கொழுப்ப வந்து கரைக்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து அடுப்பு இருக்கும். ஆயில வச்சு தான் நம்ம சமைக்கிறோம். சமைக்கும்போது அந்த அடுப்புல வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து வரும். சரியா? அப்ப டெய்லி யார் ஒருத்தங்க அந்த அடுப்ப வந்து கிளீன் பண்றாங்களோ, சமையல் முடிச்சுட்டு அடுப்பையும் நீங்க சேர்த்து நல்லா கிளீன் பண்ணிருவேன்னு சொன்னீங்கன்னா, உங்க அடுப்புல அந்த எண்ணெய் பிசுக்கு தெரியாது. சரியா? நான் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தாங்க அடுப்ப கிளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒரு வாரத்துல கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுக்கு ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். ஏங்க நான் அடுப்ப கிளீன் பண்ணியே ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னவங்க வீட்ல போயி, ஆனா டெய்லி சமைப்போம் அப்படிங்கிறவங்களுடைய வீட்ல போயி, அந்த ஸ்டவ்வ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அப்படியே அந்த எண்ணெய் பிசுக்கு சேர்ந்து, நம்ம பிளேட வச்சு இப்படிலாம் எடுத்தோம்னா, அப்படியே அறுத்து எடுக்கலாம். அப்படியே கெட்டியா பிசுக்கு சேர்ந்து இருக்கும்ல. அதே மாரி தாங்க. நம்மளுடைய உடம்புல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஆயில் இருக்கு. அது உடம்புல போய் ஒட்டும். அப்பப்ப அத எடுத்து விட்டுறணும். சரியா? சோ நீங்க ஒரு டயட் நல்ல ரிச் டயட் இருந்து, சத்துள்ள சாப்பாடு குடுத்து, அதுல ஒமேகா 3 இருந்து, அது போக எக்ஸர்சைஸ் நடக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது, கொழுப்பு போய் ஒட்டிக்கிடாது. வெளிய வந்துரும். சரியா? பட் இந்த மெயின் வேலைய யார் பண்றான்னா, நியூட்ரிசார்ஜ்ல வெஜ் ஒமேகா எடுக்கும்போது, நீண்ட நாள் கொழுப்ப கரைக்கும். சரியா? அடுத்து நான் சொல்றேன். இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பிரச்சனை சொல்ற நபர்கள் இல்லாட்டி, யாராச்சும் ஒருத்தங்க உங்களுக்கு கேட்டாங்கன்னா, இத சொல்லணும். நியூட்ரிசார்ஜ் வச்சு எடுத்தா,
இதெல்லாம் சரியாகும்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல தருது. சரியா? நான் சொல்றேன், அடுக்கடுக்கா சொல்றேன். என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நீ ஞாபகம். நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்கும்போது பிபி உங்களுக்கு குறையும். அது போக உங்களுக்கு வயசாகும் போது இருதயத்துக்கு வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்களால தடுக்க முடியும். சடன் ஹார்ட் அட்டாக் வந்து நம்மளால நிறுத்த முடியும். எப்படிங்க அப்படின்னு கேட்டா நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது கொழுப்பை கரைச்சிருங்க. அப்ப கொழுப்பெல்லாம் கரைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் உள்ள போய் அப்ப ரத்தம் வந்து இங்கிட்டு இருந்து அங்கிட்டு நல்லா போக ஆரம்பிச்சிடும். ரத்தம் போனாலே அதாட்டம் ஹார்ட் ஓடிக்கிட்டு தானே இருக்கும். அது எதுக்கு நிக்க போகுது. சரியா? அப்ப நம்ம யார் ஒருத்தங்க நியூட்ரிசார்ஜ் ஒமேகா ரெகுலரா வெஜ் ஒமேகா எடுக்கிறாங்களோ ஹார்ட் அட்டாக் வராது. அது போக யாருக்காச்சும் ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணலாம்னா நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுத்து கண்டினியூஸா எடுக்க சொல்லுங்க. செகண்ட் ஹார்ட் அட்டாக் வர விடாம தடுக்க முடியும். சரியா? ஏன்னா உள்ள அந்த கொழுப்பை தான் அது கரைச்சிருது இல்லைங்க அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தபடியாக நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்க என்னங்க செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாயின்ஸ ஹெல்த்தியா வச்சிருக்கும். ஜாயின்ஸ்னா என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எலும்பு இன்னொரு எலும்போடு சேரக்கூடிய இடத்துல அந்த ஜாயின்ஸ் இருக்கும். இது வந்து பிளெக்சிபிளா நம்ம வச்சிருக்கணும். இதை நம்ம பிளெக்சிபிளா வச்சிருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. எல்லாருமே இந்த பிளெக்சிபிலிட்டி உடம்புல இருக்கிறத எப்படி செக் பண்ணணும்னா நின்னுக்கோங்க. நின்னுட்டு முட்டிய மடிக்காம கீழே குனிஞ்சு உங்க பாத விரல தொட முடியுதான்னு பாருங்க. சரியா? அப்ப முடியலைன்னா நீங்க என்ன வந்து பயப்படக்கூடாது. ஐயோ எனக்கு முடியலன்னு பயப்படக்கூடாது. அது போக கீழே உட்காந்து சம்பளம் கொட்டி உட்கார முடியுதான்னு பாருங்க. உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. சாயாம முதுகு ரொம்ப நேரம் நிமிர்ந்து உட்கார முடியுதான்னு பாருங்க. அது போக ஒரு சில யோகாசனாஸ்லாம் சின்ன அந்த பத்மாசனம், வஜ்ராசனம் இதெல்லாம் நீங்க போடும்போது அந்த காலெல்லாம் மடிச்சு உட்கார முடியுதா அப்படின்னு பார்க்கணும். சரியா? அப்படி உட்கார முடியலன்னா உங்களுக்கு பிளெக்சிபிலிட்டி போயிடுச்சு உங்க உடம்புல. உடம்புல நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் நடப்பேன், நல்லா படி ஏறுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிளெக்சிபிலிட்டி வந்து போகாது. ஒன்ஸ் பிளெக்சிபிலிட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு அந்த ஜாயின்ஸ் எல்லாமே வலிக்க ஆரம்பிக்கும். இந்த பிளெக்சிபிலிட்டியை திரும்ப கொண்டுட்டு வர முடியுமானா கொண்டுட்டு வர முடியும். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு மைல்டு எக்ஸசைஸ்னால யோகானால கூடவே நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்கிறதுனால கொண்டுட்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பா கொண்டுட்டு வந்துடலாம். கொண்டுட்டு வர முடியாததுன்னு கிடையாது. சரியா? அந்த பிளெக்சிபிலிட்டி கொண்டுட்டு வந்துட்டாலே நம்ம வேலையை நம்ம பாத்துக்கிட்டாலே போதும். அது மாதிரி ஆயிரும். ஸோ நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்க உங்களுக்கு பிளெக்சிபிலிட்டி கிடைச்சிடும். அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க எலும்பை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோங்க நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்க போது. ஒருத்தவங்களுடைய உடம்புல எலும்பு எப்படி இருக்கும்னா எலும்பு எலும்பு மாதிரி இருக்கணும். ஒரு நொறுங்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடாது. சரியா? அப்படிதான் இருக்கும்போது பிரச்சனை வரும். உங்களுக்கு ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் சொல்லுவாங்க. எலும்பு ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு. எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எலும்பு ஏன் தேயுது? யோசிச்சு பாருங்க. எலும்பு ஏன் உடையுது? ஏன் பிராக்சர் ஆகுது? இதெல்லாம் யோசிச்சீங்கன்னா எலும்புக்குள்ள சத்து கிடையாது. அப்ப அந்த எலும்புக்குள்ள அந்த சத்தை ஏத்துறதற்கு ஒமேகா வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒமேகா 3 கொடுங்க, அதுவும் ஹெல்ப் பண்ணும். அடுத்தபடியாக டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ்னா என்னதுன்னா ஹார்ட் அட்டாக் அடுத்து மக்கள் இறந்து போறது காரணம் வந்து சர்க்கரை நோய். சரியா? அப்ப சுகர் வந்து எல்லாருக்குமே வருமானா வராது. இப்ப மெயினா ஏங்க இந்தியால வந்து சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கு. அதாவது சோறு மட்டும் நம்ம நிறைய சாப்பிடுறோம். அதனாலதான் இப்ப உங்களுக்கு எல்லாம் சுகர் வருது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதாங்க. சோ அப்படி யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுங்க. அவங்களுக்கு அந்த அப்நார்மல் சுகர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா உங்களுடைய பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் யாருக்கெல்லாம் சுரக்கலையோ அந்த ஹார்மோன் சுரக்காட்டி உங்க உடம்புல சாப்பிட்ட சாப்பாடு வந்து உடனே சுகரை நம்ம கன்வெர்ட் ஆகும்ல. அந்த சுகர் என்ன பண்ணன்னு தெரியாது. ஒரு இன்சுலின் இல்லைன்னா இன்சுலின் இருந்துச்சுன்னா அந்த சுகரை வந்து கன்வெர்ட் பண்ணி அழகா எனர்ஜியா ஒவ்வொரு செல்லுக்கும் நமக்கு வந்து கொடுத்துரும். அப்ப இன்சுலின் ஹார்மோன் வேலையை பார்க்கலன்னா அதை எடுத்துட்டு போற வேலையை வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ரத்தத்துல வந்து அப்படியே சுகர் வந்து நின்றுகிட்டே இருக்கும் சாப்பிட்ட உடனே. அதை எடுத்துட்டு போய் அது எனர்ஜியா ஒவ்வொரு செல்லுக்கும் யாரும் கொடுக்க தெரியாது. ஏன்னா இன்சுலின் உள்ள அந்த வேலையை பண்ணது அது பார்க்கல. அப்ப நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்கும் போது இது வரைக்கும் உங்களுக்கு சுரக்காத இன்சுலினை சுரக்க வைக்கிறதுனால சுகர் லெவலும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். புரியுதா? அடுத்தபடியாக நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா என்னங்க பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஒமேகாங்கிற சத்து கொடுக்கும் போது உங்களுடைய ஸ்கின் வந்து பயங்கர சாஃப்டா இருங்க. அப்ப நம்ம எப்படி இதை தெரிஞ்சுக்கலாம்னா, நியூட்ரிசார்ஜ் வச்சவங்க கண்டிப்பா 3 months எடுக்க சொல்லுங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு போட்டோ எடுத்துக்கணும். 3 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா 3 டப்பா முடிச்சதுக்கு அப்புறம் போட்டோ எடுங்க. க்ளோஸ் அப்பா இது மாதிரி போட்டோ எடுத்து காட்டுங்க. அவங்களுக்கே அவங்க ஸ்கின்னை தொடும்போது ரொம்ப சாஃப்டா பயங்கர ஹெல்த்தி ஸ்கின்னா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒமேகா 3 எடுக்கும்போது அவங்களுடைய ஐஸ் பளிச்சுன்னு ஆகும், அவங்களுடைய ஃபேஸ் அப்படி ஆகும், முடி கொட்டுற பிரச்சனை இது எல்லாமே நிக்கும். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கேரளா பக்கத்துல தானே இருக்கு. அந்த கேரளா பீப்புளுடைய ஐஸ், ஹேர் அவங்க எல்லாமே பயங்கரமா கொஞ்சம் பாக்குறதுக்கு நமக்கு பிடிக்கும். கேரளா பீப்புளை பார்த்தாலே தெரியுது கண்ணு நல்லா இருக்கு, ஹேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப வரைக்கும் கேரளால தானே படிச்சவங்களுடைய ரேட் வந்து கூட, லிட்ரஸி ரேட். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மீன் இல்லாம எல்லாரும் சாப்பிடணும். அப்படிதானே? மீன்ல தான் ஒமேகா 3ங்கிற சத்து நிறைஞ்சிருக்குங்கிறதுனால, அவங்க தினந்தோறும் அந்த ஃப்ரெஷ்ஷா நான் சொல்றது ஃப்ரெஷ்ஷா அப்படியே அந்த ஃபிஷ் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால, பொதுவாவே அவங்களுக்கு அந்த ஒமேகா 3 நிறைஞ்சிருக்கிறதுனால, அவங்களுடைய ஹேர், அவங்களுடைய கண்ணு, அவங்களுடைய ஸ்கின் டோன் இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்கும்போது, அந்த ஹேருக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் கிடைக்குமாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ். ஆ கிடைக்கும். உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை தீர்வாகும். அடுத்து வேற என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்கும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை எல்லாம் சரியாகும். ஸோ டேண்ட்ரஃப்க்கு நம்ம எப்படி சாப்பிட சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை ஒரு டம்ளர் தண்ணியில எடுத்துக்கோங்க. சரியா? அது போக எனக்கு முடி கொட்டுது, எனக்கு சோரியாசிஸ் இருக்கு, எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கு, எனக்கு எக்ஸிமா இருக்கு, எனக்கு இன்னும் கண்ணுக்கு அடியில கருவளையம் இருக்கு. இப்படி சொல்றவங்க எல்லாருக்குமே நம்ம என்ன சொல்லணும்னா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை எடுத்துக்கணும். அந்த மாத்திரைய பிதுக்கி மருந்த ஒரு குட்டி கிண்ணத்துல வந்து எடுத்துக்கோங்க. சரியா? அடுத்து சாதாரண தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி உங்களுடைய ஆர்சிஎம்ல இருக்கிற ஆயில் சொன்னாலும் சரி. சரியா? அந்த ஆயிலை எடுத்து கூட மஞ்சள் சேர்த்து நல்லா கிண்டி, உங்களுக்கு ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்கு, சோரியாசிஸ் இருக்கு, எக்ஸிமா இருக்கு, எங்க இருக்கோ போடுங்க. சரியா? டெய்லி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. சோரியாசிஸ்க்கு, எக்ஸிமாக்கு, வேற ஏதாச்சும் உங்களுக்கு புண்ணு ஆறாம இருந்துச்சுன்னா போடுங்க. சரியா? முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம். சோ முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க ஆஹ் இது மட்டும் வேணாம். அந்த மருந்து எடுத்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, மஞ்சள் வேணாம். 2யும் கலக்கி உங்களுக்கு நல்லா குளிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மசாஜ் பண்ற மாதிரி இப்படி ஸ்கேல்ப்ல நீங்க மசாஜ் பண்ணிட்டு, அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க எப்பயும் போல மைல்டு சீயக்கா ஷாம்பு போட்டு குளிச்சிருங்க. உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து அடுத்து வராதுன்னு சொல்லலாம். ஹேர் குரோத் இருக்கும். சரியா? அது போக இது நான் சொன்னேன்ல, கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கும்னு. இப்போ கொழுப்பு எல்லாம் கரைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவு கம்மியாகிறதுனால உங்க உடம்புக்கே கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கிடைச்ச மாதிரி இருக்குங்க. இப்போ நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்க எடுக்க உங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். அது போக உங்களுக்கு ஹார்மோன்ஸ் ரிலேட்டட் பிரச்சனை எல்லாம் சரியாகும். ஏன்னா உங்க ஹார்மோன்ஸ ஒமேகா 3 வந்து பேலன்ஸ் பண்ணும். சரியா? இப்ப பாருங்க இப்பயே நான் வந்து ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் மேல சொல்லிட்டேன் ஒரு மாத்திரை எடுக்கும்போது. அடுத்து ஒரு 10 போல கரெக்ட்னு சொல்றேன் கவனிக்க. நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணலாம். இன்ஃப்ளமேஷன்னா எப்படி? அதை எப்படி ஃபீல் பண்ணலாம்னு நான் சொல்றேன். நீங்க கவனிக்க. ஸோ இன்ஃப்ளமேஷன்னா, நீங்க இப்ப எல்லாரும் உட்கார்ந்திருக்கும் போது, படுத்திருக்கும் போது என்ன பண்றீங்களோ, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு எரிச்சல் தெரியும். ஒரு வீக்கம் இருக்கும். உள்ள வந்து எரிஞ்சுகிட்டு இருக்க மாரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்கல்ல. இது பேரு இன்ஃப்ளமேஷன். இது அப்படியே இருக்க இருக்க நாள் பட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நெறைய நோய்களை வந்து கொண்டுட்டு வந்து விடும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அலர்ஜி ரிலேட்டட் பிரச்சனை, ஆஸ்மா, கண் ரிலேட்டட் பிரச்சனை, டயபெட்டிஸ், உங்களுக்கு சர்டைன் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் லைக் பிரஸ்ட் கேன்சர், லங் கேன்சர், ஆர்த்தடிஸ் பிரச்சனை, ஜாயிண்ட்ஸ் பெயின், உடல் ரொம்ப பருமனா இருக்கிறது, சோரியாசிஸ் பிரச்சனை, இன்ஃபெக்ஷன், இன்ஜுரி, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இது மாதிரி எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷனால வருது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நியூட்ரிசார்ஜ் வச்சு எடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும்.
சரியா? அடுத்து என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்கும்போது தைராய்டு ரிலேட்டட் பிரச்சனை உங்களுக்கு என்ன தைராய்டாக இருந்தாலும் அது சரியாகும். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் ஆர்த்ரிட்டிஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சரியாகும். சரியா? ஸோ நம்மளுக்கு வயசானவங்களுக்குன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு. எங்களுக்கு கை கொஞ்சம் விறைப்பா இருக்கு. எனக்கு கால் விறைப்பா இருக்கு. எனக்கு டக்குன்னு எந்திரிச்சோன்னா, எனக்கு அப்படியே விறைப்பா இருக்கு. நடக்க நடக்க சரியாகுது. கிச்சன்ல நின்னு எனக்கு ரொம்ப நேரம் ஒரு கால்ல எனக்கு நிக்க முடியல. எனக்கு மரத்து போன மாதிரி இருக்கு கை, கால் எல்லாமே. உணர்ச்சி இல்லாத ஃபீல் இருக்கு. இப்படி இந்த பிரச்சனைகள் எனக்கு நாட்பட்டு இருக்கு. அதாவது எனக்கு 1 வருஷம் இருக்கு, 2 வருஷம் இருக்கு. இப்படி சொல்றவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுங்க. அது போக எந்த பிரச்சனைனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு கத்தி எனக்கு அறுத்துருச்சு ரொம்ப. நான் ஒரு இடத்துல இடிச்சு விழுந்துட்டேன். உடனே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி, அத 1 வாரம் 10 நாளுக்குள்ள சரியாகுதாங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரியா? எதையுமே ப்ரோலாங்டா விடக்கூடாது. எனக்கு லைட்டா அடிபட்டதாங்க அப்படின்னு விடக்கூடாது. லைட்டா சளி தானே, லைட்டா இடிச்சு தானே விழுந்தேன். அப்படின்னு எதையாச்சும் ஒரு சின்ன அத கீழாக்குறத கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு அது பெரிய பிரச்சனைகளா கூட மாறுறதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அடுத்தபடியாக நியூரோசார்ஜ் வெஜ்ஜுமக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒத்தை தலைவலி, மைக்ரேன் பிரச்சனைய சரி பண்ணும். இப்ப நம்ம யாருக்கெல்லாம் மைக்ரேன் பிரச்சனை இருக்கோ, அந்த மைக்ரேன் பிரச்சனை ஒரு சில சத்துக்கள் இல்லாததுனால கூட அப்படின்னு சொல்லி புரிய வச்சு, நியூட்ரிசார்ஜ் வெஜ்ஜுமக கொடுக்கும். அடுத்தபடியாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு டிப்ரஷன கம்மி பண்ணலாம். யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ், டிப்ரஸ்டா இருக்காங்களோ அப்படின்னு ரிசர்ச் வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ்ல நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சில நபர்கள் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. சோ இந்த நபர்கள் நீங்க பார்க்கும்போது யாராச்சும் ஒருத்தங்க இல்லாட்டி அவங்க எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க, கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, டென்ஷன் ஆயிக்கிட்டே இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க, திடீர்னு சிரிக்கிறாங்க. யார்ட்டயும் சரியா பேச மாட்றாங்க. சம் பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க, டிப்ரஸ்டா இருக்காங்க. இப்படி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா பிளஸ் நியூட்ரிசார்ஜ் மேன் இல்லாட்டி நியூட்ரிசார்ஜ் உமன் அலாங் வித் நியூட்ரிசார்ஜ் ப்ரோலைட் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுங்க. பிவிஎம்ஓ வந்து கொடுத்துருங்க. சரியா? மேம் அவங்களுக்கு வந்து வீட்ல ரொம்ப குழப்பம் இருக்கும். அதுக்கும் நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ்ஜாம கிடக்குறதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு சத்த குடுக்கறதுனால உங்களுடைய பிரெயின், உங்களுடைய உடம்புக்கு பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு வேற பிரச்சனை இருக்கிறது பெரிய பிரச்சனையா தெரியாது. சரியா? அப்ப நான் என்ன பண்றோம்னா, ஸ்ட்ரெஸ், டிப்ரஷனா இருக்கிறவங்களுக்கு தாராளமா பிவிஎம்எஃப்ஓ வந்து கொடுங்க. சரியா? அப்ப ஒமேகா 3 அப்படிங்கிறது எங்க இருக்கும் இந்த சத்து? இத நம்ம எப்படி எடுத்துக்கிட போறோம்? இததான் பார்க்க போறோம். இது நம்மளுடைய உடம்புல தன்னைத்தானே நம்ம உடம்புக்கு உற்பத்தி பண்ண தெரியாது. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து தான் கிடைக்கும். அதுவே நீங்க வெஜிடேரியன்னா, வெஜ்ல வந்து ஒமேகா 3 கம்மியா தான் இருக்கு. அப்ப ஒமேகா 3 எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒமேகா 3ங்கிற சத்து வந்து மீன்ல தான் இருக்கு. மீன்ல தான் இருக்கு. ஸோ மீன்லயும் மெயினா ட்ராட், மேக்ரல், சால்மன் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒமேகா 3 நிறைஞ்சு. சரியா? அப்ப மீன் சாப்பிட்டா நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா இந்த 3 வகையான மீன் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? ஸோ நீங்க எந்த வயதுல இருந்தாலும் சரி, மீன் சாப்பிடும்போது உங்க உடம்புக்கு ஒமேகா 3 கிடைக்கும். அப்ப அடுத்த கேள்வி என்ன? நான் என்ன சொன்னேன்? ஒமேகா 3 தினந்தோறும் தேவை நம்ம செல்லுக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப தினந்தோறும் குடுக்கணும். அப்ப தினந்தோறும் மீன் சாப்பிட முடியுமா? நம்ம மாசத்துக்கு ஒருக்க 2 தடவ அப்படிதான் எடுக்கிறோம். அதுவும் நெறைய பேர் வந்து வெஜ்ஜா இருக்காங்க. அப்ப அவங்கலாம் செல்லுக்கு சத்து இல்லையா? தேவையில்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு பதில் என்ன சொல்லலாம்? வெஜ்காரங்களும், நான்வெஜ்காரங்களும் சேர்ந்து எடுத்துக்கிற முறையில் இருக்கிற ஒரு சப்ளிமெண்ட் இருந்தா நல்லா இருக்குமே. சரியா? ஏன்னா மீன் வந்து டெய்லி கிடைக்கிறது இல்ல. மீன் வந்து ரொம்ப ரூவா. அதையும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது. சிலருக்கு மீன் வந்து பிடிக்காது. இப்படிப்பட்டவங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒமேகா 3 நிறைஞ்ச சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாராளமாக எடுத்துக்கலாம். அப்ப உங்களுக்கு மீன் என்ன மாத்திரை இருக்கீங்க? மீன்ல இருந்து தயாரிச்சது அப்படின்னு கேட்பீங்க. எஸ் அதுக்குள்ள ஒமேகா 3 இருக்கு. பட் மீன்ல இருந்து எடுத்தா அது வந்து நான்வெஜ் தானே. சரியா? அப்ப வெஜ்காரங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப வெஜ், நான்வெஜ் 2ம் சேர்ந்து சாப்பிடுற மாரி ஒரு மாத்திரை இருந்தா கரெக்ட்டா இருக்கும்னு கண்டுபிடிச்சதுதான் நம்மளுடைய இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா. சரியா?
ஸோ யாராச்சும் படிச்சவங்க யார்ட்டாச்சும் நீங்க டாக்டர்கிட்ட போய் நியூட்ரிசார்ஜ் வெஜ் என்னதான் சொல்லுங்க, சொன்னோடனே கேட்பாங்க, என்னங்க சொல்றீங்க வெஜ் ஒமேகாவா, ஒமேகாவே நான்வெஜ், அதே நீங்க வெஜ்ன்னு சேர்த்து சொல்றீங்க, அது எப்படி அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அப்ப ஒரு வெஜ் ஒமேகான்னு ஒரு படிச்சவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அது எப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்க பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகால ஆளி விதைகள்ல இருந்து சத்தை எடுத்து ஒவ்வொரு மாத்திரையிலையும் வச்சிருக்கோம். சரியா? அப்ப என்ன மாத்திரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒமேகா 3. இட்ஸ் a வெரி மாடர்ன் அண்ட் பேட்டர்ன் டெக்னாலஜி மூலியமா கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒமேகா 3 ஒவ்வொரு மாத்திரைக்குள்ளேயும் உள்ள ஒமேகா 3 சத்தை நிறைச்சு வச்சிருக்கோம். அந்த வெளிய சாஃப்ட் கேப்சியூல் ஒரு வகையான செடி கெராட்டினன்ங்கிற செடினால தயாரிக்கப்பட்டது. இப்படி அமுங்குறது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஃப்ட் கேப்சூல்னு சொல்லுவோம். சோ இந்த சாஃப்ட் கேப்சியூல் நம்ம நியூட்ரிசார்ஜ்ல எல்லா சாஃப்ட் கேப்சியூல்ஸுமே கடல்ல இருக்கிற கெராட்டினன்னு ஒரு பிளான்ட்ல இருந்து தான் நம்ம செஞ்சிருக்கோம். சோ இட் இஸ் பியூர்லி உங்களுக்கு வந்து பியூர் வெஜ். இதுல எங்கேயுமே நான்வெஜ் வந்து கலக்கவே இல்லை. அது போக ஒமேகா 3 பத்தி சில ஃபேக்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்கள் காற்றோட்டமா வைக்கும் பட்சத்தில் ரொம்ப நேரமா அந்த ஒமேகா 3 வெளியவே அப்படி இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். சரியா? ஸோ அதோடைய தன்மை வந்து மாறிடும். அப்ப கெட்டு போக மூடாம அதுல வந்து நம்ம ஒவ்வொரு மாத்திரையிலையும் சத்தை நிரப்புறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங் இதா இருந்துச்சு. அப்படி நம்ம ஒவ்வொரு மாத்திரையும் இண்டிவிஜுவலா அழகா ஒமேகா 3 நிறைச்சு வச்சிருக்கோம். அப்ப எவ்வளவுங்க இருக்கு? ஒரு மாத்திரையில ஒமேகா 420 மில்லிகிராம் இருக்கு. அந்த 420ல 250 மில்லிகிராம் ஒமேகா 3 தான். திரும்பவும் சொல்றேன். 250 மில்லிகிராம் ஒரு மாத்திரைக்கு ஒமேகா 3 நிறைஞ்சிருக்குன்னா அது நன்மையா தீமையான்னு கேட்டீங்கன்னா மிக 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 ஒரு அருமையான பொருள். சரியா? சோ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒமேகா 3ய சூடு பண்ணும்போது அதோடைய தன்மை வந்து மாறி போயிருமா. நல்ல சக்தி கெட்ட சக்தியாக மாறிடுமா. அப்ப இப்படி நான் சொல்லும் போது சிலர் வந்து டவுட் கேட்பீங்க. அப்ப நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவுல ஒரு எண்ணெய் ஒரு ஆளி விதையில இருந்து எண்ணெயை எடுத்து பிரிச்சு வைக்கும்போது சூடே பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ், சூடே பண்ணாம வச்சிருக்கோம். சோ உங்க உடம்புல தாக்காம இருக்கிறதற்கு ஒமேகா தேவை அப்படிங்கிறதுனால அந்த ஒமேகாவை கோல்ட் பிரஸ் டெக்னாலஜி மூலமா பிரிச்சு எடுத்திருக்கோம். அதாவது செக்ல ஆட்டின நல்லெண்ணெய் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் நம்மளும் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகால அந்த சத்தை வந்து ஆளி விதைகள்ல இருந்து இட்டு பிரிச்சு ஒவ்வொரு மாத்திரைகளையும் வச்சிருக்கோம். சூடே படல. ஒரு நீங்க வேற எந்த ஆயில் எடுத்தாலும் சரி, அந்த ஆயில வந்து சூடு பண்ற ப்ராசஸ் வந்து இருக்கும். சூடு பண்ணி தான் ஆயில்ல உங்களுக்கு வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்களோ பிரிச்சு எடுப்பாங்க. சரியா? சூரியகாந்தி, சன்ஃபிளவர் சீட்ல இருந்து எடுக்கிற சன்ஃபிளவர் ஆயில், அதே மாதிரி உங்களுக்கு கடையில இருந்து பிரிச்சு எடுக்கிறது கிரவுண்ட் நட் ஆயில், நல்லெண்ணெய் எள்ளுல இருந்து எடுக்கிறது. இது மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு ஆயிலையும் பிரிச்சு எடுக்கும் போது அந்த ஹீட் பண்ணாவும் முடியாது. ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து இருக்கும். பட் நம்ம நியூட்ரிசார்ஜ் வச்சோமேகால எக்காரணத்தை கொண்டும் எங்கேயுமே நம்ம என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீட் பண்ணல. இது வந்து டோட்டல் பெனிஃபிட். இது யாராச்சும் படிச்சவங்க புரிஞ்சவங்கிட்ட சொன்னீங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. எப்படிங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் உண்மை. ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல்ஸ் போகுமா, எத்தனை கேப்சூல்ஸ் எடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல்ஸ் வந்து போதுமானது. நீங்க என்ன பண்ணணும், மாத்திரையை வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பான முறையில் தொடர்ந்து 3 மாசமாச்சும் எடுக்கணும். அப்பதான் வித்தியாசம் தெரியும். ஒரு மாத்திரை எடுத்தேன், ஒரு நாள் எடுத்தேன், எனக்கு ஒண்ணும் தெரியலங்க. ஒரு வாரம் எடுத்தேன், ஒண்ணும் தெரியலங்க. 3 மாசம். சரியா? இப்ப 3 மாசத்துக்கு அப்புறம் நிப்பாட்டிடலாமான்னு கேட்டீங்கன்னா இது வந்து சத்து மாத்திரை, ஒமேகா 3 மாத்திரை. தினந்தோறும் எடுத்துக்கிட்டே வாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? அப்ப இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எந்த வயதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 14 வயதிற்கு மேல் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருவருக்கும் நீங்க கொடுக்கலாம். சிறு குழந்தைகளுக்கானது கிடையாது. எவ்வளவு காலகட்டம் கொடுக்கணும்னா அதை எடுத்துக்கிட்டே போக சொல்லுங்க.
நிறுத்துறதற்கு தேவையே இல்லை. நியூட்ரிசார்ஜ் மேன், நியூட்ரிசார்ஜ் விமன், நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா இதெல்லாம் டெய்லி நீங்க சாப்பிடுற சாப்பாடு மாதிரி இருக்கணும். சரி டெய்லி பால் தேய்க்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிடுறோம். இதை மாத்துறோமா? இல்ல. அப்ப இதையும் நீங்க மாத்துறதுக்கு தேவையில்லை. எவ்வளவு காலம் ரொம்ப நாள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு காலம். அப்ப இது எப்போது எடுத்துக்கணும்? காலை உணவுக்கு பின் 1 டம்ளர் தண்ணியில ஒரு மாத்திரை. காலை உணவுக்கு பின். சரியா? 1 டம்ளர் தண்ணியில எடுத்துக்கோங்க. அதை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி திரும்பவும் சொல்றேன். இதே மாதிரி வேற ப்ராடக்ட் இருக்காங்க இல்லையாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. பட் நம்ம ஒரு கம்பேரிசன் கொடுக்குற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. நம்ம தான் இவ்வளவு அழகா ஒவ்வொரு மாத்திரையிலும் 240 மில்லிகிராம் ஆளி விதைகள்ல இருந்து சத்தை எடுத்து கொடுத்து இவ்வளவு கம்மியான விலைக்கு கொடுக்குறோம்னா அது நம்ம மட்டும்தாங்க. அப்ப நியூட்ரிசார்ஜ் வெஜ்மேக்கா ஒரு அருமையான ப்ராடக்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் இட்ஸ் டோட்டலி பெனிஃபிஷியல் ப்ராடக்ட். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட மக்களுக்கு வந்து எடுத்துட்டு போய் சொல்லணும். ஸோ டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நமக்கு டைம் இருக்கு. நம்ம பொறுமையா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து டார்கெட்ஸ், ஆஃபர்ஸ், ரிவார்ட்ஸ் இது எல்லாத்தையும் காட்ட போறேன். ஸோ ப்ளீஸ் டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அது போக இனிமே நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு 2 பேர் எனக்கு மீட்டிங்ல வந்து நியூட்ரிசார்ஜ் வந்து எப்படி அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் வந்து எங்களுக்கு 2 பேர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் சொல்லணும். ஏன்னா 1000 பிவி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப 2000 பண்றீங்கன்னா பெரிய விஷயம் தான். சரி பிவி பண்றீங்கன்னா பெரிய விஷயம். நியூட்ரிசார்ஜ்ல வந்து நான் 30 அடிச்சிட்டேன் மேம், நியூட்ரிசார்ஜ் மேம் நான் 60 அடிச்சிட்டேன் மேம், 40 அடிச்சிட்டேன் மேம், அதுவும் பெரிய விஷயம். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு 2 3 பேர் பேசுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டார்கெட்ஸ், ஆஃபர்ஸ் அது போக நியூட்ரிசார்ஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க அது ஒரு குட்டி வீடியோ நியூட்ரிசார்ஜ் விமன் பத்த வீடியோ இது எல்லாம் காட்டுறேன். ஸோ டவுட் இருக்கவங்க ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எதை பத்தினாலும் இந்த ப்ராடக்ட் மட்டும் கிடையாதுங்க. ஸோ வேற எதை பத்தி இருந்தாலும் எனக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க. மும்பை பத்தி ஒரு நமக்கு டைம் நிறைய கிடைக்கும் போது எல்லாரையுமே கேளுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. பட் ஏதாச்சும் ஒரு செஷன் நம்ம அவசரமா எடுத்துக்கிட்டு முடிக்கும் போது முடிக்கிற டைம்ல கேக்குறீங்க. பட் இப்ப நம்ம எல்லாரும் ஃப்ரீயா இருக்கோம்ல இப்ப யாரும் கேட்க மாட்டீங்க. டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மினி கிளினிக்கல் ட்ரையல் இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு போட்டோ காட்டுறேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நம்மளுடைய யாராச்சும் ஹிந்தி தெரிஞ்சவங்க இருந்தா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப இருக்கிற மீட்டிங்ல இருக்கிற யாருக்காச்சும் ஹிந்தி தெரியுமாங்க? ப்ளீஸ் ஹிந்தி தெரியவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்காச்சும் ஹிந்தி தெரிஞ்சா ப்ளீஸ் ஹிந்தி தெரியவங்க எங்களுக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.